வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தொகுதி மாதிரி நிற்கும் விஐபிகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வானதி சீனிவாசனில் ஆரம்பித்து சிவி சண்முகம், வேல்முருகன், வாழ்முறை கட்சி வேல்முருகன், பொன்முடி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், இப்படி பல பேர் வந்து தொகுதி மாறி நிற்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தொகுதி மாறி நிற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ஏரியாவில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சிவி சண்முகம் வந்து போன தடவை விழுப்புரம் தொகுதியில் லட்சுமணன் சிட்டிங் எம்எல்ஏட்ட 14,000 ஓட்டில் தோத்தார். அதனால் மறுபடியும் மயிலம் தொகுதியில் நிற்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து எம்பியாக இருக்காரு. ஆனால் மயிலம் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கலில் வந்து அந்த விருப்ப மனு வாங்கியிருக்காரு. மயிலம் தொகுதியில் என்ன பிரச்சனைனா இப்போ தான் அன்புமணி உள்ளே வந்திருக்காரு. அங்கே சிட்டிங் எம்எல்ஏ சிவகுமார், பாமகவை சேர்ந்த சிவகுமார், அவர் இருக்கிறதுனால இப்போ சிவி சண்முகத்துக்கு சீட்டு கேட்பாங்க அதிமுகவில். அப்போ மயிலம் தொகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ எங்கே போவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவும் எப்படி தொகுதி உடன்பாடு பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனாலும் அவர் மயிலம் தொகுதியில் நிற்கணும்னு விருப்பப்படுறாரு. ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானதி சீனிவாசன் போன தடவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி வெறும் 2,000 ரூபா ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிக்கிறாரு கமலை. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் நிற்கிற மயூரா ஜெயக்குமார் 42,000 ஓட்டு வாங்கியும் ஓட்டை பிரிச்சும் கூட இன்றைக்கி வந்து இழுத்துக்கோ பதிச்சுக்கோ தான் ஜெயிக்க முடியுது. அதனால் கோவை வடக்குக்கு போகலாமா அப்படின்னா அவங்க ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை முதல்ல என்ன யோசனை பண்ணாருன்னா சிங்காநல்லூரில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார் பொழுது. இப்போ அவர் வந்து அந்த பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்புகளிலிருந்தே விலகி இருக்கார். அதனால் பிஜேபி ஒருவேளை சொன்னச்சுன்னா ரொம்ப வற்புறுத்தி சொன்னால் சிங்காநல்லூரில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக ஓட்டு இருக்குது, பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. போன தடவை அவர் வந்து எம்பி எலெக்ஷன்லன்னு ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கார். ஏன்னா போன தடவை அரவக்குறிச்சியில் அவர் பெருசாக வாங்கலை. அப்போ பெருசாக அண்ணாமலை பெருசாக பேசப்படல. இப்போ அண்ணாமலைக்குன்னு கொஞ்சம் ஓட்டு இருக்குது. அதனால் கோயம்புத்தூர் தொகுதியை குறி வச்சிருக்காரு. இப்போதைக்கு அந்த பொறுப்பாளர்லேருந்து விலகினதுனால அவர் வேணாங்கிறாரு. பட் சென்ட்ரல் என்ன சொல்லுதோ தெரியல. அப்படி போட்டியிட்டால் சிங்காநல்லூரில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்து ஒரு முக்கியமான கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே போன தடவை பூம்புகார் தொகுதியில் நின்று 14,000 ஓட்டு வாங்கினாங்க. அதனால் முக்கிய கட்சியோட சேர்ந்து அந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது சீமான் அவர்கள் ஏற்கனவே போன தடவை திருவொற்றியூர் தொகுதியில் நின்னார். அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த தடவை சிவகங்கை மாவட்டத்தில் சொந்த ஏரியாவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இன்னொரு வசதி என்னென்னா அங்கே வந்து தேசிய கட்சிகள் தான் நிற்கும். அப்போ ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பொன்முடி ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பொன்முடி வந்து தொகுதி மாறலான் இருக்காராம். அவர் வந்து ஏன்னா அவங்க பையன் தெய்வ சிகாமணி இருக்காருல்ல, அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவர் தொகுதி மாறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க பையன் அவர் இந்த விழுப்புரம் தொகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி தெரில. ஏன்னா போன தடவை வந்து அவர் திருக்கோவிலூர் தொகுதியில்னு வெற்றி பெற்றார். இந்த தடவை திருக்கோவிலூர் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் தொகுதி மாறலான் இருக்காரு. விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டியில் போட்டிடணுங்கிறாரு. ஏன்னா இதில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்குமான விக்கிரவாண்டியில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். இப்போ தான் ஜெயிச்சார். அவருக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனாலும் ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் தான். இன்னொரு பிரச்சனை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2001, 2006 இந்த 2 தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜெயிச்சார் நெய்வேலியில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவருடைய இந்த தொகுதி மறியறையில் வந்து பண்டூட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் தனியாகவே நின்று 30,000 ஓட்டு வாங்கி தோத்தார். இந்த தடவை அவர் தொகுதி மாறி மறுபடியும் நெய்வேலிக்கு போகலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காராம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இன்னொன்று வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடந்த முறை திருநெல்வேலியில் போட்டிக்கிட்ட நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில்னு சொல்கிறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் தரப்பு மறுபடியும் திருநெல்வேலியில் தான் அவர் நிற்க போகிறதா பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானூர் தொகுதியில் விசிகா சார்பில் போட்டியிட்ட வன்னி அரசு இந்த முறை எக்மோர் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிற்க போகிறாராம். ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி இந்த தடவை 1000 விளக்கு நியாயம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை திருவாரூர் தொகுதியிலையும் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அதேமாதிரி எக்மோர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இந்த முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்லது தென்காசி பகுதியில். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற்கனவே புதிய தமிழக கிருஷ்ணசாமி கேட்டுட்டு இருக்காரு. கூட்டணிக்கு வந்தால் இவரும் கேட்பார். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இந்த முறை திண்டுக்கல் தொகுதிக்கு மாறவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுபோல மக்கள் நீதி மையம் சார்பில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட மருத்துவர் மகேந்திரன் இந்த முறை கோவை தெற்கு அல்லது பொள்ளாச்சி
அவர் வந்து ஏன்னா இப்போ திமுக இருக்கார். கடந்த முறை ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசியில் போட்டியிட போகிறாரு. 2016 விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இந்த முறை மயிலாப்பூர் அல்லது நாங்குநேரியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல இந்த கட்சி அந்த கட்சியில் பல விஐபிக்கள் வந்து தொகுதி மாறுற முடிவில் இருக்கார். இப்போ என்ன சிக்கல்னா, இந்த கூட்டணி நிறைய மாறினதுனால இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, போன தடவை போட்டியிட்ட தொகுதியிலே கிடைக்குமா? ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜுக்கு ஒரு பெரிய போட்டியாளராக இருந்தார் நம்ம டிடிவி தினகரன். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இன்னும் பல தொகுதிகளை பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை நிறைய ஊரில், ஆண்டிப்பட்டி, ஊசலாம்பட்டி, பல ஊரில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, இங்கெல்லாம் பல ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஊரில் வந்து நம்ம டிடிவியால் பெரிய அளவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு. இப்போ ஷீட் ஷேரிங் வரும்போது இவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பிப்ரவரி மாதம் வந்து எம்பி எலெக்ஷன் வருது, ராஜ்யசபா எம்பி. அதில் அநேகமாக இப்போ பேச்சுவார்த்தை போகிறது பார்த்தா டிடிவி தினகரன் அதிமுக சார்பில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக போவாருங்கிறாங்க. ஏன்னா அந்த ஜெல் ஆகணும்பாங்கள்ல, ஏன்னா வந்து சகோதரர் 2 பேர் சொல்லிட்டாங்க. அப்போ டிடிவி தினகரன் எனக்கு ஒரு போட்டி இல்லை, நானே எம்பி சீட்டு கொடுக்குறோம் அதிமுக சார்பில். அநேகமாக அவர் ஒன்றிய அமைச்சரை நோக்கி போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசை விட அங்கே போலாங்கிற ஒரு முடிவில் இருக்கார் பொழுது. அப்போ பழனிசாமிக்கு ரூட் கிளியர். ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸை முடிச்சு விட்டாச்சு, சசிகலாமா வெளியில் அனுப்பியாச்சு, செங்கோட்டையும் இப்போ இந்த பக்கம் போயிட்டார், டிடிவி அந்த பக்கம் போயிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட் கிளியரில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இன்னும் அழுத்தமாக அவர் கால் ஊனுவதற்கு ஒரு வசதியாக இருக்குன்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மன்னார்குடி தொகுதியில் ஜெயிக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்றைக்கி வந்து அமமுகவும் இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அமமுக மன்னார்குடியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு தெரியும். போன தடவை அமமுக ஓட்டை பிரித்ததுனால தான் ஈஸியாக ஜெயிச்சார் டிஆர்பி ராஜா. இந்த தடவை அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுபதி அவர்கள் போன தடவையே ரொம்ப கம்மி ஓட்டில் தான் ஜெயிச்சார். இந்த தடவை அதிருப்தி அதிகமாக இருக்குது. அதனால் திருமயம் தொகுதியை விட்டு மாறலாம் அப்படிங்கிற யோசனைக்கு அவர் வந்துட்டார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா தெரியுது, என்னங்க அது உதயநிதி ஸ்டாலினே மாறுறாரானா அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் போட்டி இன்னும் கடுமையாக இருக்கும். பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா டிவிகேவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. டிவிகே சில அசந்த நேரத்தில் அவங்க ஏதாவது வந்து ரொம்ப ஓட்டை பிரிச்சிட்டாங்கன்னா உதயநிதியை துவக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ சேஃப் அண்ட் சைடாக நம்ம போய் திருவாரூருக்கு போயிடுவோம், ஏன்னா எங்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறத போவோம், வேறு ரூட்டில் அங்கே ஜெயிக்கலாங்கிற மாதிரி அங்கே கொண்டு போக இப்போ முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்கள் கூட, ஏன்னா வளர்மதி கூட ஆலந்தூர் வேணாம், ஏன்னா ஆலந்தூரில் மறுபடியும் வந்து நம்ம இவர் நிற்பார், தாமோ அன்பரசன் இறங்கி பணத்தை செலவு பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை கொட்ட தயாராகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொகுதியில். இப்போ ஒன்று வேணால் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி தொகுதி மாறுறதா இருக்கிறதா சொன்னாங்க, இல்லைன்ட்டார், அதே தொகுதியில் தான் நிற்பேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போவே தொகுதியில் பல வசதிகள் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். இது இல்லாமல் இப்போ ஈரோடு கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே சொல்லலாமா, யாருன்னாலும் திமுக ஜெயிக்கலாமா. ஏன்னா 2 இடைத்தேர்தல் வந்து எல்லா வீட்லேயும் இன்றைக்கி திமுகவுடைய உடன்பிறப்பாகவே ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பணம். போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா பட்டியலை அடைச்சி வச்சு டெய்லி சாப்பாடு காசு 2 தடவை இடைத்தேர்தல் இருந்துச்சு. பணம் மழை பொழிஞ்சதுனால அங்கே இருக்கவங்களுடைய எல்லா ஃபோன் நம்பரு, யார் யாரெல்லாம் ஏற்கனவே பணம் வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட்டு திமுக இருக்குது. அக்கௌண்ட்டை பணம் போடுறது தான் பாக்கி. மற்ற தொகுதியிலாவது ஓரணியில் தமிழகம் அப்படிலாம் ஆளை இழுக்கணும், உங்கள் கனவை சொல்லுங்கள். இங்கே அப்படியே பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நிறையா தொகுதிக்கு விக்கிரவாண்டியில் பார்த்தா எந்தெந்த இடத்துல இடைத்தேர்தல் வந்ததோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்களுடைய டேட்டா இவங்க கிட்ட இருக்குது. ஏற்கனவே 2 தடவை பணம் வாங்கினதுனால இது கிழக்கு அதிகமாகுது, ஈரோடு கிழக்கு. விக்கிரவாண்டி அதே மாதிரி தான். அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓட்டிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு சிக்கலாகக்கூடிய தொகுதி இது. இப்போ வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா அசன் மௌலானா ஆருண் அவருடைய பையன் காங்கிரஸ் கண்டிப்பாக இந்த தடவை நின்னா தோப்பாங்க, அதான் ரிசல்ட்டாக. ஏன்னா வேளச்சேரியில் விஜயே களமிறங்க போகிறாரு, ஏன்னா விங்கிற எழுத்து வருது. வேளச்சேரியில் களமிறங்க போகிறாரு, விக்கிரவாண்டியில் களமிறங்க போகிறாரு. இப்போ ஒருவேளை விக்கிரவாண்டியில் போய் விஜய் நின்னா அங்கே வந்து பொன்முடி எழுத்து நிற்பாராங்கிறது ஒரு சந்தேகம். இன்னொன்று, வேளச்சேரியில் விஜயே நின்னார்னா அசன் மௌலானா தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். அப்போ அந்த இடத்துல திமுக நின்னா தான் பெரிய அளவுக்கு டாக்கு. இன்னொன்று சொல்கிறாங்க, விஜய் டி நகர்லையும் கவனம் செலுத்தினாலும் ஆச்சரியப்படுத்தக்குள்ள. ஏன்னா டி நகர் அப்படிங்கிறதும், ஏன்னா இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் விஜய் சகட்டு மணிக்கு ஓட்ட பிரிக்கிறார் அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சந்தேகம். ஏன்னா போன தடவை இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வேறு 58 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு டி நகரில். அப்போ டி நகர் அப்படிங்கிறது ஒரு கடும் போட்டி ஆகுது. மயிலாப்பூரும் கடும் போட்டி. இங்கெல்லாம் ஆட்கள் மாறக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா மயிலாப்பூரில் வந்து பிஜேபியும் இது ஒன்று சேர்ந்ததுன்னா அது வேறு மாதிரியான க்ரௌடு, வேறு மாதிரியான இம்பேக்ட் இருக்கும். அதேமாதிரி
சோழிங்கநல்லூரில் இப்போ என்னென்னா அதிக இளம் வாக்காளர்கள் நிற்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அதெல்லாம் சோழிங்கநல்லூர் அதிகம். அதிக இளம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த வாக்குகள் விஜய்கிட்ட போகும்போது இப்போ இருக்கக்கூடிய ரமேஷ் ஜெயிப்பாரா, திமுக ரமேஷ் அப்படிங்கிறது திமுக ஒரு கேள்விக்குறி. இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பல தொகுதிகளில் சகட்டுமே நிற்கும். விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால பல தொகுதிகளில் மெயினான ஆளுங்களே மாற போகிறாங்க, தொகுதி மாறக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அப்போ அமைச்சர் இன்னொன்று நம்ம துரைமுருகன் காட்பாடியில் போனது ரொம்ப கம்மி வாக்கில் ஜெயிக்கிறார். அதனால் காட்பாடியில் அவர் நின்னா உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் தயாராகிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா பொன்முடிக்கு பிரச்சனை இல்லை, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உள்ளடி வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே அவருக்கும் புஷ்பராஜுக்கு சண்டை உங்களுக்கு தெரியும், ஊரறிஞ்ச சண்டை, லட்சுமணனுக்கு அவருக்கும் சண்டை. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2 பிரிவாகுது. இப்போ என்னென்ன டிசைட் பண்ண முடியல. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இந்த தடவை ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்களா, ஏன்னா ஒரே கூட்டணிக்கு போறாரா இல்லையா தெரியல. ஒருவேளை அவர் வேறு ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா அது வந்து நிறைய சாதக பாதகம் இருக்கும். இன்னொன்று விசிகாவுக்கு முதல்ல இருந்த பலம் வட மாவட்டத்தில் இப்போ இல்லை. அப்போ விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடிய வட மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இயங்கும். ஏன்னா ஏற்கனவே விஜய் கட்சியில் வந்து சர்வே எந்த இதில் பண்ணாலும் சரி வட மாவட்டத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பல பேர் வந்து கழகத்தில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா சில பேர் வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தொகுதியை நல்லா வச்சுருப்பாங்க. நம்ம தொண்டாமுத்தூர் அப்படின்னா சொல்லிடலாம், கண்டிப்பாக வேலுமணி தாங்க ஜெயிப்பார். செந்தில் பாலாஜி அவர் தொகுதியில் ஜெயிச்சிருவாருங்க. கேஎன்ஆர் அவர் தொகுதி இவரே சந்தேகமா, யார் அன்பில் மகேஷே சந்தேகமா, போன தடவை மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியாது அன்பில் மகேஷ். அப்போ பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள், அமைச்சர்களே தடுமாறுறாங்க. அப்படிங்கும்போது இன்னொன்று மாசு சேகர் பாபு அவர்கள் அப்படி இப்படின்னு பார்த்து ஜெயிச்சாலும் அப்படி போயிடுவார் சார். அவர் மாசு மாட்டிக்குவார். ஏன்னா மாசு வந்து தொகுதிகள்ட்டையும் நம்ம நல்ல பேர் இல்லை, கட்சிக்காரங்களும் உள்ளடி வேலை பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கார் அவர் தான் மேம்போக்கா நடந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி பேர் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதிமுக ஒரு வலிமையான வேட்பாளர், ஏன்னா விஜய் நிற்கக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பாக மாசுவை வந்து வெற்றியை வந்து தடுப்பாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் டிவிக்கே வந்து சென்னையில் ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. பல பேர் மாற தயாராகி விட்டார்கள். இதான் நிற்கக்கூடிய கால நிலவரம். தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.